கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. நெருக்கத்தின் நேரத்திலும் கண்ணீரின் பாதையிலும் நம்மை வழி நடத்தும் தேவன் நம்மோடு இருக்கிறார். சந்தோஷமாயிருங்க. நம்மளை வழி நடத்துகிற தகப்பன் நம்மோடு இருக்கிறார். சந்தோஷமாயிருங்க. அன்பார்ந்தவர்களே, இந்த நாள் ஒரு சந்தோஷத்தின் நாள். கர்த்தருக்குள் எப்பொழுதும் நீங்கள் சந்தோஷமாயிருங்கள். உங்கள் வேண்டுதலை அவர் நிறைவேற்ற போகிறார். ஒரு வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். இந்த நாளுக்கு உண்டான அற்புதமான ஒரு வார்த்தை. சங்கீதம் 37:4. கர்த்தர் இருதயத்தின் வேண்டுதலை அருளச் செய்வார். கர்த்தர் இருதயத்தின் வேண்டுதலை அருளச் செய்வார். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கி வாயிலிருந்து வருகிற வார்த்தை வேறு, இருதயத்திலிருந்து வருகிற வார்த்தை வேறு. உங்கள் இருதயத்தின் வேண்டுதல் என்ன? உங்கள் இருதயத்தில் எதை குறித்து நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கீங்க? உங்கள் இருதயத்தில் எதை குறித்து நினைத்து கொண்டு இருக்கிறீங்க? உங்கள் இருதயத்தில் எதை குறித்து விரும்பி கொண்டு இருக்கீங்க? அந்த காரியம் இன்னைக்கு நடக்க போகுது. உன் இருதயத்தின் வேண்டுதலை நான் அருளச் செய்வேன் என்று இன்னைக்கு வாக்கு பண்ணுறார். அதனால் இந்த இருதயம் என்பது அநேக காரியங்களை சேர்த்து வச்சு கொண்டு இருக்கும். ஒருத்தர் அவமானப்படுத்தினா அதை சேர்த்து வச்சுருப்பீங்க. ஒருத்தர் உங்களை துக்கப்படுத்தினா அதை சேர்த்து வச்சுருப்பீங்க. அதெல்லாம் தூக்கி போட்டுருங்க. உங்கள் விண்ணப்பத்தை இதயத்தில் வைங்க. உங்கள் தேவைகளை ஏசப்பட்ட சொல்லுங்கள். உங்கள் கடன் பிரச்சனை அடைய வேண்டுமா? உங்கள் பொருளாதார தேவைகள் சந்திக்கப்பட வேண்டுமா? உங்கள் இதயத்தில் அவர்கிட்ட சொல்லுங்கள். என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி நம்முடைய குறைகளை கிறிஸ்தவசுக்குள் மகிமையில நிறைவாக்கிட்டார். பழையவைகள் ஒளிந்து போன எல்லாம் புதிதாயின. நினைப்பதற்கு வேண்டுவதற்கு மேலான காரியங்களை செய்கிற தேவன். உங்கள் நினைவை காட்டிலும் உங்களை குறித்து அவர் நினைவு வானத்துக்கு பூமிக்கு எவ்வளோ உயரம் இருக்கிறதோ அவ்வளோ உயரத்துக்கு அவர் நினச்சிருக்கிறாரு. அதனால் நீங்கள் கலங்க வேண்டாம். அதனால் நீங்கள் துக்கப்பட வேண்டாம். கர்த்தர் சொல்கிறாரு, இன்றைக்கி உங்கள் இதயத்தில் எதை நினச்சி கேட்குறீங்களோ அதை கொடுக்க போகிறாரு. இப்போவே முழங்கால் படிட்டு கேளுங்க. கர்த்தர் உங்களுக்கு அருளச் செய்வார். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே இயேசுவே, நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். உன்னதரை துதிக்கிறேன், உயர்ந்தவரை துதிக்கிறேன், அற்புதரை துதிக்கிறேன், அதிசயரை துதிக்கிறேன், கரம் பிடித்தவரை துதிக்கிறேன், ஜீவனுள்ள தேவனை துதிக்கிறேன், கிருபையின் தேவனை துதிக்கிறேன். அப்பா, அந்த வேலையில் இதயத்தின் வேண்டுதலை அருளச் செய்கிற தேவனை இந்த நாளுக்குண்டான எல்லா தேவையை சந்திங்க. ஆண்டவர் விண்ணப்பத்தை அங்கீகரித்து பதில் தாங்க. காத்துக்கொள்ளுங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா.